அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, மனித வாழ்க்கையில் சில நேரங்கள் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடுகிறது. குறிப்பாக திடீரென்று ஒரு பெரிய தொகை பணம் தேவைப்படும் நிலைமை வந்துவிட்டால் மனம் மிகவும் பதற்றமடைந்து விடுகிறது. யாரிடம் உதவி கேட்பது, எப்படி இந்த பிரச்சினையை சமாளிப்பது, இந்த பணத் தேவையை எப்படி நிறைவேற்றுவது என்று பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களில் ஒரு முஸ்லிம் முதலில் திரும்ப வேண்டிய இடம் அல்லாவின் அருளும் உதவியும் தான். மனிதர்களிடம் கேட்பதற்கு முன்பாக உலகங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹ்விடம் கைகளை ஏந்தி கேட்பது தான் உண்மையான ஈமானின் அடையாளமாகும். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் கடுமையான பணத் தேவை ஏற்படும் சமயங்களில் பல அறிஞர்கள் குறிப்பிட்டுள்ள ஒரு அமலாகும். இந்த அமலைப் பற்றி பார்ப்பதற்கு முன்பாக இதனுடன் தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சியை முதலில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதருக்கு திடீரென்று 2 லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த பணம் கிடைக்காவிட்டால் அவருக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும் நிலைமை. மனிதர்களிடம் சென்று உதவி தேடுவதற்கு பதிலாக அவர் அல்லாவின் உதவியை நாடினார். இந்த அமலை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அதோடு அவருக்கு இன்னொரு நல்ல பழக்கமும் இருந்தது. தினமும் புறாக்களுக்கு தீனி போடுவதை அவர் தனது வாழ்க்கையின் ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். அல்லாவின் படைப்புகளுக்கு கருணை காட்டுவது, அவற்றிற்கு உணவு கொடுப்பது போன்ற நல்ல செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். ஒரு நாள் திடீரென்று அவருடைய வீட்டின் மேல் மிகவும் அதிகமாக புறாக்கள் சத்தம் போட்டு கொண்டிருந்தன. வழக்கத்திற்கு மாறாக அந்த சத்தம் இருந்ததால் என்ன நடந்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள அவர் மேலே சென்று பார்த்தார். அப்போது அவர் ஒரு ஆச்சரியமான காட்சியை பார்த்தார். புறாக்கள் இருக்கும் இடத்தில் மிகப்பெரிய ஒரு பறவை வந்து அமர்ந்திருந்தது. அது சாதாரண பறவை அல்ல, மிகவும் அரிதாக காணப்படும் ஒரு பெரிய பறவை என்று குறிப்பிடப்படுகிறது. அந்த பறவை அங்கிருந்து பறந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் உடனடியாக அந்த இடத்தை பாதுகாப்பாக அடைத்து வைத்தார். பிறகு தனது நண்பர் ஒருவரை அழைத்தார். இருவரும் சேர்ந்து மிகவும் கவனமாக அந்த பறவையை பிடித்தார்கள். பின்னர் அதை விற்பனை செய்தபோது அவர்களுக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் கிடைத்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவருக்கு தேவையாக இருந்த அதே தொகையை அல்லாஹ் எதிர்பாராத ஒரு வழியின் மூலம் வழங்கியதாக இந்த நிகழ்ச்சியில் கூறப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் சுமார் 30 வருடங்களுக்கு முன்பு நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த மனிதர் தனது கடுமையான பணத் தேவையின் நேரத்தில் அல்லாஹ்வை மட்டுமே நம்பியிருந்தார். அல்லாஹ்விடம் உதவி கேட்டார். அந்த உதவியை அல்லாஹ் தனது நாடிய ஒரு வழியின் மூலம் அவருக்கு வழங்கினான் என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் படிக்க முடிகிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் எந்த வழியில் ரிஸ்கை வழங்குவான் என்பதை ஒரு மனிதனாலும் கணிக்க முடியாது. மனிதன் நினைக்காத வழிகளிலும் எதிர்பார்க்காத காரணங்களாலும் அல்லாஹ் தனது அடியார்களுக்கு உதவி செய்வான். அதனால் தான் ஒரு முஸ்லிம் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இப்போது இந்த அமல் என்ன என்பதை பார்ப்போம். இது மிகவும் இலகுவான ஒரு அமல். முதலில் 2 ரகத் ஹாஜத் நபில் தொழ வேண்டும். ஹாஜத் நபில் என்றால் என்ன? ஹாஜத் என்ற சொல்லுக்கு தேவை என்று பொருள். நபில் என்றால் உபரியான தொழுகை என்று பொருள். அதாவது நமக்கு இருக்கும் ஒரு தேவையை மனதில் வைத்து, யா அல்லாஹ், இந்த தேவைக்காக உன்னிடம் மன்றாடுகிறேன். உன் கிருபையால் என்னுடைய இந்த தேவையை நிறைவேற்றி வைப்பாயாக. நான் தொழுகின்ற இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்வாயாக என்று மனமுருகி அல்லாஹ்விடம் வேண்டிக்கொண்டு தொழுகின்ற தொழுகை தான் ஹாஜத் நபில் ஆகும். எனவே முதலில் 2 ரகத் ஹாஜத் நபில் தொழுது கொள்ள வேண்டும். தொழுகையை நிறைவு செய்த பிறகு சூரா யாசீனை 3 முறை ஓதிக் கொள்ள வேண்டும். 3 முறை ஓதி முடித்த பிறகு மனமுருகி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும். நம்முடைய தேவையை முழு நம்பிக்கையுடன் அல்லாஹ்விடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவனே அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவன் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் துவா செய்ய வேண்டும். இந்த அமலை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள அந்த மனிதரும் இதே முறையில் தொடர்ந்து செய்து வந்ததாக கூறப்படுகிறது. அவர் எத்தனை நாட்கள் இதைச் செய்தார் என்பது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து செய்து வந்தார் என்று மட்டும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி வைத்தான் என்றும் அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மையை வழங்கினான் என்றும் இந்த நிகழ்ச்சியில் படிக்க முடிகிறது. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியையும் இந்த அமலையும் நாம் படித்தோம். இதை உங்களிடம் எடுத்து வைப்பதே எங்களுடைய நோக்கமாகும். நமக்கு எந்த தேவையாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும். தொழுகையின் மூலம் அவனிடம் நெருங்க வேண்டும். துவாவின் மூலம் நமது தேவைகளை அவனிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அல்லாவின் அருள் கிடைத்துவிட்டால் முடியாதது எதுவும் இல்லை. மனிதர்களால் முடியாத பல விஷயங்களை அல்லாஹ் ஒரு கணத்தில் செய்து முடிக்க வல்லவன். எனவே கடுமையான பணத் தேவை அல்லது வேறு ஏதேனும் அவசரமான தேவைகள் ஏற்படும் நேரங்களில் அல்லாவின் மீது முழுமையான நம்பிக்கையுடன் இந்த அமலை செய்து அவனிடம் மனமுருகி துவா செய்து பாருங்கள். அல்லாஹ் நாடினால் நாம் நினைக்காத வழிகளில் இருந்து நமக்கு உதவியை ஏற்படுத்தி தருவான்.
எல்லாம் வல்ல அல்லாஹ் இதுபோன்ற நல்ல அமல்களை உண்மையான ஈமானுடனும் முழுமையான நம்பிக்கையுடனும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய அனைத்து ஹலாலான தேவைகளையும் தனது அருளால் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.